everyone, welcome back to our channel Sri Vivekam Educational Guidance. இன்னைக்கு 12th வந்து பாத்தீங்கன்னா பயாலஜி அண்ட் பாட்னி எக்ஸாம் உள்ள எழுதிட்டு இருக்காங்க. அந்த ஸ்டூடண்ட்ஸ்க்கு எக்ஸாம் ஈஸியா இருந்ததா டஃப்பா இருந்ததா செண்டம்க்கு பாசிபிள் இருக்கா இப்படி கம்ப்ளீட் ரிவ்யூ எழுதிட்டு வர ஸ்டூடெண்ட்டை டைரக்டாவே நம்ம கேட்க போறோம். நீங்க உங்க ஊர்ல 12th எக்ஸாம் எழுதிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் ஈஸியா இருந்ததா டஃப்பா இருந்ததாங்கறத கமெண்ட் பண்ணுங்க. TNA 2026 கவுன்சிலிங் அப்டேட் இன்ஸ்டண்ட்டாக நம்ம சேனலில் கிடைக்கும். அதே மாதிரி டாப் காலேஜோட க்ளோசிங் கட் ஆஃப் 2026 என்ன கட் ஆஃப் மார்க் இருந்தால் கிடைக்கும்னு அப்டேட் வீடியோவும் நம்ம சேனலில் வரும். கவுன்சிலிங் டைமில் ஒரு நல்ல காலேஜை செலக்ட் பண்ணுறதுக்கு நம்ம சேனல் நிச்சயம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பாட்னி எக்ஸாம் எழுதிருக்கீங்க. எக்ஸாம் எப்படி இருந்தது? ஈஸியாக இருந்தால் டஃப்பாக இருந்ததா? ஈஸியாக இருந்தது. எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணலாம்? 60க்கு மேலே வரும். நெக்ஸ்ட்டு என்ன குரூப் இப்போ எடுத்துருக்கீங்க? என்ன படிக்கலான்னு இருக்கீங்க? நர்சிங் படிக்கலான்னு இருக்கீங்க. எப்படி கட் ஆஃப்லாம் நல்லா வருமா? ஓரளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கீங்க. நீங்களும் என்ன குரூப் படிக்கலான்னு இருக்கீங்க? மைக்ரோபயாலஜி. நீங்கள் நர்சிங் எடுத்த மாதிரி இருக்கீங்க. ஓகே தான். நெக்ஸ்ட் எக்ஸாம் சரி, உங்களுக்கு தான் எக்ஸாம் இதோட முடிஞ்சிருச்சு தானே? கடைசியாக ஸ்கூல் லைஃப்லாம் மிஸ் பண்ணுறீங்க. பயாலஜி எக்ஸாம் எழுதிருக்கீங்க. எல்லாருமே பயாலஜி தான் எழுதிருக்கீங்களா? சரி, ஓகே. எக்ஸாம் எப்படி இருந்துச்சு? ஈஸியாக இருந்ததா டஃப்பாக இருந்தது? சுவாலஜி கொஞ்சம் கஷ்டம். சுவாலஜி கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. எவ்வளோ மார்க் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? பாட்னியில் ஒரு 30 வரும், சுவாலஜியில் ஒரு பாஸ் ஆகிடுவீங்க. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னு இருக்கீங்க? மார்க் வந்ததுக்கப்புறம் தான் மார்க் வந்ததுக்கப்புறம் தான் என்ன பண்ணணும்னு முடிவு பண்ணணும். சரி, ஓகேடா. நல்ல குரூப்பாக எடுத்து நல்லா போய் நல்லா தெரியும். சரி, ஓகேவா? ஆல் தி பெஸ்ட் எல்லாருமே. உங்களுக்கு காலேஜ் இதான் லாஸ்ட் எக்ஸாம். இந்த ஸ்கூல் லைஃப்லாம் மிஸ் பண்ணுறீங்களா? இதான் லாஸ்ட் எக்ஸாம் உங்களுக்கு ரொம்ப மிஸ் பண்ணுறீங்க. சரி, ஓகேடா. ஆல் தி பெஸ்ட் எல்லாத்துக்கும்.